ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கணிதத்துல பயிற்சி 3.6 அப்படி என்ன சாப்டர் அந்த பயிற்சியில இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு 8 சம் இருக்கு. ஸோ என்ன இது பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூட்டுக 3 ஈக்குவேஷன் 3 சம் வந்து கூட்டல இருக்கு, 2 சம் வந்து கழித்தல் இருக்கு. அடுத்தது இது வந்து கழிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து இந்த கோவை கழிச்சது கிடைக்குது, அப்போ என்ன வரும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஏபி கொடுத்துட்டு அது என்ன சிம்ப்ளிஃபிகேஷன் 2 சம். அதுக்கப்புறம் நேரம் வேலைகள் ஒரு சம், அப்புறம் இடையில ஒரு சம். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஈஸி தான், என்னங்கிறது பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூட்டுக, அதாவது 2 பின்னத்தை வந்து இயற்கணிதம் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கொடுத்து அதை வந்து கூட்ட சொல்லிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கூட்டுறது அப்படின்னா சப்போஸ் 1/2 + 1/2 அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 2 சேமா இருந்துச்சுன்னா பகுதி அப்படியே எழுதிக்கலாம். மேல இருக்கிறது 1 + 1 அப்படி போட்டு எழுதிக்கலாம். ஸோ 1 + 1 2/2 அப்படிங்கிறது 1 அப்படின்னு தெரியும். சப்போஸ் வேற என்ன பண்ணணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். 3 2 மீசிமா எத்தனை அப்படியே பெருக்கிட்டு வேற 3 2 6. ஸோ இந்த 6 கொண்டு போயிட்டு இந்த 6 இருக்குல்லையா, அது கொண்டு போயிட்டு இந்த இங்க வந்து வச்சு பெருக்கணும். இங்க வச்சு பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஸோ இங்க வச்சு பெருக்கணும்னா 1 3 2 6. ஸோ அதான் 2. ஸோ மறுபடியும் இங்க வந்து 6 வச்சு பெருக்கணும். 1 2 3 2, அது 2 + 3. ஸோ 3 2 3 5. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்கா நமக்கு தெரியும், பட் சும்மா ரிமைண்டருக்காக. ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x இன்டு இதை வந்து எப்படி படிக்கணும்னா x இன்டு x + 1 x - 2 + x இன்டு 1 - x x - 2. ஸோ இது என்ன பண்ணலாம், x - 2 x - 2 ரெண்டுமே பகுதியில் வந்து காமனா இருக்கு. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் அப்படி வந்து சேமா இருக்கு. அப்படினால என்ன பண்ணணும், x - 2 அப்படி வச்சுக்கீங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே டைரக்டா மேல ரெண்டு கூட்டிட்டா வேலை முடிஞ்சது. ஸோ இங்க வந்து x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த x வந்து என்ன பண்ணணும், இதோட பெருக்கணும். x இன்டு x, அதாவது என்னது x பவர் m x பவர் n = x பவர் m + n. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு, இங்க x பவர் 1 இருக்கு, x பவர் 1 இருக்கு. ரெண்டையும் என்ன பண்ணணும், பவர் கூட்டிக்கணும். x2. அப்போ 1 × x x ப்ளஸ். அப்போ இந்த x எடுத்து 1 × x மைனஸ் அப்படி போட்டுக்கணும். x × x x2. ஸோ இங்க ப்ளஸ் x2 இருக்கு, மைனஸ் x2 ரெண்டு கேன்சல் ஆயிடுது. ஸோ x + x என்ன 2x x - 2. அடுத்தது ரெண்டாவது சம் x + 2 / x + 3 + x - 1 / x - 2. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ரெண்டு சேர்ந்து தான் வரும். கரெக்ட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ 3 2 அதோட பெருக்கல் தான் வரும். அப்போ x + 3 x - 2 அப்படிங்கிறது இதோட மீசிமா. ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணும், இத அப்படியே எடுத்து போயிட்டு இந்த இடத்துல வச்சு பெருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வச்சு பெருக்கணும். x + 3 கேன்சல் ஆயிடும். திரும்ப என்ன இருக்கும், x - 2 மட்டும் தான் இருக்கும். அங்க ஆல்ரெடி x + 2 இருக்கு. ஸோ திரும்ப இது என்ன பண்ணும், இங்க எடுத்து வந்து பெருக்கணும். ஸோ ரெண்டையும் பெருக்கறப்ப என்ன ஆகும், x - 2 கேன்சல் ஆயிடும். திரும்ப x + 3 மட்டும் இருக்கும். ஆல்ரெடி x - 1 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இந்த x எடுத்து போய் ஃபர்ஸ்ட் x ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. x × x எத்தனை, x². அதாவது x + x னா 2x, x × x னா x². ஓகேவா? ஸோ இது ரெண்டு வித்தியாசம் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து x பவர் m x பவர் n = x பவர் m + n அந்த ஃபார்முலா. அத தெரியலனா அப்புறம் அத குழப்பிரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ x × x x². ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், x × 2x -2x. ஓகேவா? அடுத்து இந்த 2 எடுத்து போய் பெருக்கலாமா, 2 × x 2x, ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 2 2s are -4. ஸோ ப்ளஸ் அப்படி தான் இருக்கா. திரும்ப இந்த x எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க x ஆல பெருக்கணும், அப்புறம் இதால பெருக்கணும். ஸோ x × x x² ப்ளஸ், அடுத்தது ப்ளஸ் 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 x × 3 3x. ஸோ அடுத்து இந்த 1 எடுத்து போயிட்டு x ஆல பெருக்கணும், அதுக்கப்புறம் இத பெருக்கணும். ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 × x மைனஸ் x மைனஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 3s are 3. ஸோ இங்க -2x இருக்கு, இங்க +2x இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. ஸோ திரும்ப சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணா x², இங்க -4. ஸோ மீதி நான் அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? இங்க +3x இருக்கு, இங்க -2 x இருக்கு. அதாவது +3x -x. இங்க 3x இருக்கு, இது ஒரு x போச்சுனா 2x. ஓகேவா? ஸோ அதான் இங்க 3x போச்சு, -3 இருக்கு. ஸோ இத அப்படியே சிம்ப்ளை பண்ணலாம். x² x² 2x² + 2x -3 -4. ஸோ -4 -3 -7 ரெண்டு ஒரே குறியா இருந்தா அப்படியே சிம்பிளா போட்டு கூட்டிக்கணும். அவ்வளவுதான். -7. ஸோ மீதி இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ அடுத்து மூணாவது சம் x³ / x - y + y³ / y - x ஈக்குவல் டு. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம இந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. இங்க x - y இருக்கு, இங்க y - x இருக்கு. அப்போ இங்க x - y இருந்தா ரெண்டும் சேம் ஆயிடும். அப்போ ஈஸியா எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ இங்க x - y வரணும், என்ன பண்ணணும், இந்த மைனஸ் வெளிய எடுக்கணும். ஸோ அத தான் எடுத்துருக்கோம். ஸோ இங்க +y - x இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு மைனஸ் வெளிய எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆகும், இங்க ஏற்கனவே சொல்லிருக்கோம் ப்ளஸ்ல வந்து 2 மைனஸ் இருக்கும். ஒரு மைனஸ் இங்க போயிடுச்சு, 2 மைனஸ் இங்க வந்து -y, இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ்க்கு என்ன வரும், ப்ளஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ இப்படி பிரிக்க பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ இந்த y - x என்ன பண்ணலாம், இப்படி எழுதலாம். ஸோ அந்த மைனஸை தான் தூக்கிட்டு போய் நடுவுல போட்டுருக்கோம். இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு, ப்ளஸ் இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு மைனஸ் வெளிய எடுத்தனால இங்க மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், y - xங்கிறது என்ன அர்த்தம், x - y ன்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க. இத பண்ணிட்டோம்னா சம் முடிஞ்சிச்சு. அப்புறம் x - y வந்து காமனா இருக்கு. அப்புறம் கீழ இருந்து காமனா, மேல இருக்கிறது என்ன பண்ணலாம், x³ - y³ அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு தெரியும் x³ - y³ அப்படிங்கிறது a³ - b³. a³ - b³ என்னது, a - b, ஏன்னா மைனஸ் இருக்கு, a - b * a² + ab + b². ஸோ அப்ப என்ன வரும், x - y * x² + xy + y². கீழ அப்படி இருக்கும், x - x - கேன்சல். ஸோ ரிசல்ட் என்ன இருக்கும், x² + xy + y². ஸோ அடுத்தது ரெண்டாவது சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து கழிக்க சொல்லிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இங்க கீழ என்ன இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், x - 4 தான் இதோட ஆன்சர். ஸோ நல்லா யோசிச்சிக்கங்க. ரெண்டு காமனா இருந்தா காமன் தான். ஓகேங்களா? என்ன பண்ண கூடாது, x - 4 × x - 4 எழுத, ரெண்டு காமனா இருந்தா காமனா எழுதிக்க வேண்டியது தான். ஸோ ரெண்டு காமனா இருந்தா காமனா எழுதிக்கணும். ஸோ அப்போ ஈஸி தான். மேல இருக்கிறது x + 1 x - 2 -2x -5x + 2. இங்க வந்து மைனஸ் கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த மைனஸ் வந்து இங்க உள்ள இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் பொருந்தும். கரெக்ட்டா? அதனால பிராக்கெட் கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது சிம்ப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த 2x எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க பெருக்குங்க. 2 அப்படியே தான் இருக்கும். x × x x² மைனஸ் 2 × 2 4x x அப்படியே தான் இருக்கும். பிளஸ் இந்த 1 எடுத்து போயிட்டு x -2x. இந்த மைனஸால உள்ள பெருக்கணும். ஆக்சுவலா -1 இருக்கிறதா அர்த்தம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ -2x² மைனஸ் இன்டு மைனஸ் + 5x ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2. ஸோ இங்க +2x -2x² கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இங்க வந்து -4x இருக்கு, இங்க +x இருக்கு. அப்போ என்ன ஆகும், -3x கிடைக்கும். அதாவது -4x + x. இது 4x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்போ என்ன ஆகும், 3x தான் மிச்சம் இருக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் -3x இருக்கும். அதான் இங்க போட்டுருக்கேன். ஸோ மீதி என்ன இருக்கும், இங்க வந்து இங்க 5x, இங்க ஒரு 3x, 5ல 3 போச்சுனா 2, மீதி x அப்படியே இருக்கும். ஸோ இங்க -2 -2 -4 x - 4. இதுல இருந்து ரெண்டு காமனா எடுத்துடலாம். x - 4 / x -4 இது ஆன்சர். அடுத்தது 4x / அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x² - 1 கொடுத்துருக்காங்க. அப்போ a + b * a - b நான் அப்படியே எழுதிருக்கேன். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x² - 1 கொடுத்துருக்காங்க. அதாவது a² - b² அப்படிங்கிற ஃபார்முலா. a + b * a - b அப்படியே x + 1 x - 1 மைனஸ் x + 1 / x - 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதோட மீசிமா வேணும் அப்படின்னா இந்த நம்பர் காமனா இருக்கு, அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதையும் தூக்கி போடுங்க. மீதியா இருந்தா x - 1 மீசிமா தான், இதுவும் வரும் இதுவும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் எடுத்து போய் இங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து பெருக்கணும்.
பெருக்கிறப்ப என்ன ஆகும் ரெண்டுமே கேன்சல் ஆகும் 4x மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும் இந்த டேர்ம் பெருக்கிறப்போ x - 1 கேன்சல் ஆயிடும். மீதி x + 1 மட்டும் இருக்கும். இங்கே ஆல்ரெடி x + 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ மைனஸ் வந்து காமன் மறந்துடக்கூடாது. அப்போ 4x இன்ட்டு இது ஃபர்ஸ்ட் இந்த x என்ன பண்ணணும் இங்கே பெருக்கணும். அடுத்தது இங்கே பெருக்கணும். ஸோ x இன்ட்டு x x² + x + 1 அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் 4x மைனஸ் வந்து உள்ள பெருங்க -x², x இன்ட்டு x 2x -1 ஓகேவா. ஸோ இப்போ வந்து அழகா -x² + 2x - 1 x + 1 x - 1. ஸோ இது வந்து மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துலாம். x² டைம்ல மைனஸ் வேண்டாம். ஸோ மைனஸ் வெளியே எடுத்து x² - 2x + 1 கீழே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே 1 இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். 1 அப்படி வேணும். ஆனால் பெருக்குனா 1 வரும், கூட்டினா -2 வரும். ஸோ அப்போ என்ன வரும் -2 -+ 1 1 அப்படி போட்டா மைனஸ் இங்கே +1 வரும் 1 1 2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் x - 1 x - 1 / x - 1 x + 1 x - 1 x - 1 கேன்சல் y - x / x + 1. ஸோ ஈஸியாக இல்லையா, ரொம்ப சிம்பிள். ஸோ மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x³ + x² + 3 / x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருந்து 1/x² + 2 கழிக்க அப்படின்னு, அதாவது இதுல இருந்து இதை கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அவங்க எழுத்தா கொடுத்துருக்கிறத நான் சம இப்போ தான் ஆக்சுவலாக சம்மு அவங்க நம்மளை குழப்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை புரிஞ்சுட்டா ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணிருக்காங்க இங்கே x² + 2 இருக்கு, இங்கே x² + 2 இருக்கு. ஸோ ரெண்டு எல்சிஎம் எடுத்தா இருக்கும் x² + 2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே x² + 2 உள்ள கட்டம் தானே. ஸோ என்ன வரும் பெருசு எதுவோ அதான் கிடைக்கும். ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு இங்கே பெருக்கிறப்போ இது x² + 2 x + 2 கேன்சல் ஆகும். அப்போ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் 2x³ + x² + 3 இருக்கும். மைனஸ் இது அப்படியே பெருக்கிறப்போ ஒரு x² + 2 தான் இருக்கு கரெக்டா. ஸோ இங்கே வச்சு பெருக்கிறப்ப என்ன ஆகும் இது ஒரு ரெண்டு இருக்கு இல்லை ஒன்று தான் இருக்கு. ஸோ மீதி x² + 2 அப்படியே இருக்கும். ஸோ 2x² ³ + x² + 3 இங்கே மைனஸ் உள்ள பெருங்க -x² - 2 இருக்கும். ஸோ x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். +x² - x² கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 2x³ + 1 இருக்கும். ஸோ x² + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்தது நாலாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + 6x + 8 / x³ + 8 இருந்து எந்த விகிதமுறை எண்ணை கழித்தால் 3 / x² - 2x + 4 என்ற கோவை கிடைக்கும். ஸோ இது விகிதமுறை கோவை வந்து f(x) அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா எந்த நம்பர்ல இருந்து ஓகேவா. ஸோ இதுல இருந்து x² + 6x + 8 x³ + 8 இதுல இருந்து எந்த விகிதமுறை எண்ணை கழித்தால் இதுல இருந்து எந்த நம்பர் கழிச்சோம்னா இது கிடைக்கும். இவ்வளவுதாங்க. இது புரிஞ்சிச்சுன்னா சம் முடிஞ்சது. ஓகேவா, இதுல இருந்து எதை கழிச்சா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் இவ்வளவு சம் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் இங்கே -f(x) மட்டும் வச்சிங்க நமக்கு தேவை இதானே இதான் கேட்கறாங்க. ஸோ ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். ஸோ இங்க இருக்கிறது இந்த டேர்ம் அப்படி நம்ம மைனஸா மாறிடும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு -f(x) கேட்கல இந்த டேர்ம் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ மைனஸால ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் இது வந்து மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடுமா மாத்தி போட்டு எழுதிரும். x² + 6x + 8 ஆக்சுவலி எல்லாமே பிராக்கெட்ல வரும். சரி பச்சா இது எல்லாமே பிராக்கெட்ல போடுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா உள்ள மைனஸ்லாம் சேர்ந்து வரும். மைனஸ் இதுன்னு சேர்ந்து வரும். ஸோ அதனால x² + 6x + 8 x³ + 8 -3 / x² - 2x + 4. ஸோ இது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து x³ + 8 இருக்கா. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இது எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம் இது தனியாக கண்டுபிடிக்காதீங்க. ஓகேவா. ஸோ இது வந்து இது சிம்பிள் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹையர் டேர்ம்ல ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுமா பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் லோயர் டேர்ம் போய் இதோட ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ x³ + 8 இருக்கா. அப்போ நமக்கு இது 2³ எழுதலாம். அதாவது 2 × 2 × 2 அப்படி தான் 8. அப்போ 2 × 2 கியூப் எழுதலாம். அப்போ x³ + 2³ அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. அப்போ a³ + b³ ஃபார்முலா வந்து a + b இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் a + b × a² + ab + b². ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேலே அப்படியே எழுதுங்க, கீழே வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து மைனஸ் வரும் கரெக்டாக. இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருக்கும், உள்ள ப்ளஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் உள்ள வந்து இங்கே மைனஸ் வரும். x + 2 ஓகேவா. இது சாரி அதை எடுத்து சொல்ல மாட்டேன். x + 2 × x² - 2x + 4 -3 × x² - 2x + 4 ரெண்டு காமன் வந்துச்சு. இப்போ ஈஸியாக எல்சிஎம் எடுத்துடலாம். இதுவும் சேர்ந்து வரும், இந்த எக்ஸ்ட்ரா டேர்மும் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்க எழுதிட்டு இந்த டேர்ம் வரும் -3 ஆஃப் இது அப்படியே கொண்டு போய் பெருனா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ இது மட்டும் தான் இருக்கும் -3 × x + 2 மட்டும் இருக்கும். ஸோ அப்படியே ஈஸி x² + 6x + 8 இங்கே 3 வந்து உள்ள பாருங்க -3x - 6 / x + 2 × x² - 2x + 4. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் x² இருக்கு இங்கே 6x இங்கே -3x இருக்கு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது பெரிய நம்பர் 6 அப்போ சின்ன நம்பர் இது -3. அப்போ 6 3 போச்சுன்னா 3x அவ்வளோதான். ஸோ இங்கே 8 இருக்கு -6 இருக்கு கழிச்சா -2. ஸோ கீழே இருக்குது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. பெருக்குனா 2 வேணும், கூட்டினா 3 வேணும். அப்போ 2 பெருக்குனா 2 கூட்டினா 3 1 2 3 1 2 அப்படின்னு சொல்லி போடலாம். x + 1 x + 2 டேரக்டா எழுதிக்கலாம். இங்கே எதுவும் நம்பர் இல்லைனா டேரக்டா x + 2 x + 2 எழுதிக்கலாம். ஸோ x + 2 x + 2 கேன்சல் ஆயிடுது. மீதி நம்ம x + 1 / x² - 2x + 4 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த சம்ல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அஞ்சாவது சம் பார்த்தலாம் a = x + 1 / 2x - 1 b மற்றும் b = x - 1 / 2x + 1 எனில் 1 / a - b - 2b / a² - b² காண்க அப்படின்னு பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ a b என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் சம்மதிட்டேன். இங்கே என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் சிம்பிளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 1 / a - b - 2b / a² - b² இருக்கும். அப்போ 1 / a - b / a² - b² a + b a - b அதை எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மிஸ்ஸிங் வேணும்னா இங்கே காமன் டேர்ம் இருக்கு, எக்ஸ்ட்ரா டேர்ம் இது அதுவும் சேர்ந்து வந்துரும். ஸோ இதை தூக்கி இங்கே பெருக்கணும் அப்படின்னா a - b - b கேன்சல் ஆயிடும், a + b மட்டும் தான் வரும். இது அப்படியே தூக்கி இங்கே பெருக்கணும்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும், -2b மட்டும் தான் வரும். ஸோ a + b - 2b பிராக்கெட் நீக்கி எழுதிக்கணும் அவ்வளவுதான். அப்போ இங்க 2b இருக்கு இங்க 1b இருக்கு. ஸோ கழிக்கணும். அப்போ -b தான் வரும். பெரிய நம்பர் சிம்பிள் வந்துருது. a - b / a + b a - b ஆக்சுவலா என்ன கேட்கறாங்க a - b கேன்சல். ஸோ 1 / a + b தான் இங்கே கேட்கக்கூடியது. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆன்சர் என்ன பண்ணணும் இதுவும் ஈக்குவல் தான் அதுவும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாவே போதுமானது. அப்போ என்ன கேட்கறாங்க 1 / a கொடுத்துருக்காங்க + b கொடுத்துருக்காங்க. a டேர்ம் எழுதியாச்சு + b டேர்ம் எழுதியாச்சு. 1 / இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். ஏன்னா 2x + 1 2x - 1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டு இது என்ன பண்ணும் இங்கே எடுத்துட்டு போயிட்டு பெருக்கணும். பெருக்கினா 2x - 1 2x - 1 இருக்கும் கேன்சல் ஆயிடும். 2x + 1 மட்டும் இருக்கும். இதுக்கு 2x + 1 இருக்குது. ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துட்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணா 2x + 1 கேன்சல் ஆயிடும். 2x - 1 2x - 1 மிச்சம் இருக்கும். ஸோ 1 / இங்கே 2x + 1 2x + 1 இருக்கு. அப்போ 2x + 1 ஸ்கொயரா மாறிடும். ப்ளஸ் இங்கே 2x - 1 ஸ்கொயரா மாறிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு 2x - 1 2x + 1 ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர் a² - b², 2 × a² - b². இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர் = 2 × a² + b². ஸோ அப்போ 1 / 2 இன்ட்டு இந்த a 2x அப்போ 4x² + 1 / 4x² - 1. ஸோ இது வந்து நார்மல் தான் a² - b² ஃபார்முலா. ஓகேவா.
a plus b into a minus b அப்படி a ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 அவ்வளோதான். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இங்கே 1 டிவைட் பை இது ஒரு வகுத்தல், அப்போ இது என்ன பண்ணும் மேலே போயிடும் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா தெரியவில்லை என்றால் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட முடியாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபிகேஷன் a plus b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a minus b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க. அதே மாதிரி a plus b into a minus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் தூக்கி மேலே போட்டால் சம் முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இதே மாடலே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ a x டிவைட் பை x plus 1, b வந்து 1 by x plus 1. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, a plus b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a minus b ஹோல் ஸ்கொயர் பை a டிவைட் பை b ஈக்குவல் டு 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை x into x plus 1 ஹோல் ஸ்கொயர் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க, அது நிரூபிக்க சொல்லுங்க. இது வந்து வகுத்தல் சிம்பல் கவனமாக எடுத்து எழுதவும். அடுத்தது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus b ஸ்கொயர், a minus b ஹோல் என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 2ab கேன்சல். ஸோ மீதி இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே 2a ஸ்கொயர் வரும், b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் வரும். ஸோ 2 வெளில போட்டுனா a plus b ஹோல் ஸ்கொயர் வரும். அதாவது இங்கே என்ன இருக்கும்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் இருக்கும். இது ரெண்டு கமா 2 இருக்கிறதுனால 2 வெளியே தூக்கி போட்டு a plus b ஹோல் ஸ்கொயர் இருக்கும். a டிவைட் பை b இருக்கு. அப்போ b என்ன பண்ணும், தலைகீழா போய் பெருக்கணும். b வந்து இங்கே மேலே b அப்படின்னு வரும். அவ்வளோதான். அதனால தான் b by a அப்படின்னு சொல்லி இந்த b மேலே தூக்கி போட்டால் வேறு 2 இன்ட்டு இது பார்க்க ஃபார்மேட் வேறு இருக்குது. பட் b வந்து மேலே போயிடும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். a 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு b by a. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் b by a அப்படின்னா 2 into a ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். a ஸ்கொயர் என்ன இருக்கும், இங்கே x டிவைட் பை x plus 1 x ஸ்கொயர் x plus 1 ஹோல் ஸ்கொயர் மறக்காம பிராக்கெட் போடுங்க, இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 டிவைட் பை x plus 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு b ஓட வேல்யூ என்ன 1 by x plus 1 டிவைட் பை a ஓட வேல்யூ x டிவைட் பை x plus 1. ஸோ 2 into இரண்டு காமனாக இருக்குது. ஸோ x plus 1 ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஓகேனா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக 1 by x இங்கே வரும். இது என்ன பண்ணும், தலைகீழாக மாறி இருக்கும் x plus 1 டிவைட் பை x. ஓகேவா, இந்த ஸ்டெப் ஓகே தானே. ஓகே, ஸோ இப்போ அப்படியே x plus 1 கேன்சல் ஆயிடுது. மீதி 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை x into x plus 1 ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் டெக்னிக்காக வேலை செய்யணும், அவ்வளோதான், வேறு முடியும். ஸ்மார்ட் ஒர்க். ஸோ அடுத்தது 7வது சம் என்ன, ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நேரம் ஆகும்? ஸோ 2 பேர் பாரி, இவன் 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலையை வந்து 4 மணி நேரத்தில் செய்கிறாரு. அதே வேலையை வந்து 6 மணி நேரத்தில் வந்து இவன் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க கேட்குறாங்க. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கும் காலம் x அப்படின்னு எடுத்துக்கிறோம். பாரி செய்து முடிக்கும் வேலையை வந்து 4ல் ஒரு பங்கு வேலையை வந்து செய்கிறாரு. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறார். ஓகேவா, இவன் செய்து முடிக்கும் நேரம் வந்து 6ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிடறாரு. கணக்கின் என்ன சொல்றாங்க, 2 பேர் சேர்ந்து எப்படி செய்வாங்க, 2 பேர் சேர்ந்து நம்ம x எடுத்துக்கோம் 1/4 + 1/6. இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஒரு வேலையை வந்து 4 மணி நேரத்தில் செய்கிறார். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறாரு. பாரி அதே வேலையை 6 மணி நேரம், அது இந்த ஒரு வேலை. ஓகேங்களா, ஸோ இப்படி எவ்வளோ மணி நேரம் செய்கிறார், அவ்வளோ 2 பேர் சேர்ந்துனா x. அப்போ 2 சேர்த்தா வேலை முடிஞ்சது. ஸோ 4 6 ஈஸியாக எடுத்தோம் அப்படின்னா 2 2 4 3 6. ஸோ 2 1 2. ஸோ 2 2 4 நாமும் 12. ஸோ 12 இந்த 12 எடுத்து போய் இங்கே பெருக்கணும். ஒரு நாங்கள் 3 12. ஸோ இங்கே எடுத்து போய் 12 1 6 2 12 3 + 2 டிவைட் பை 12 1/x. ஸோ 5 டிவைட் பை 12 1/x. ஸோ 1/x = 5 பை 12 அப்படி மாற்றி வைக்கலாம். அவ்வளோதான், புரியுதுக்காக. ஸோ நமக்கு தேவை x தான் வேணும். x இந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலாக இந்த பக்கம் பெருக்கலாக மாறும். ஸோ 5 பை 12x இருக்கும். ஸோ x மட்டும் வேணும்னா இந்த பக்கம் வகுத்தலாக இருக்கிறது மேலே போகும் 12 / 5. ஸோ 2 5 10 12 5. ஸோ 2 5 10 மீதி 2. ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்குங்க. 4 5 20 2.4, அதாவது 2 மணி நேரம் 4 நிமிஷம் ஆகும்னு சொல்லி போடுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது 8வது சம். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினால் 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்கள் விலை 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை 600 எனில் இனியா வாங்கி கிலோ பழங்களின் எடையை கிலோகிராம் கொடுங்க. அதாவது இனியா என்ன பண்ணுறாங்க, 50 கிலோ எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் மொத்தம் 50 கிலோ வாங்குறாங்க. ஸோ 1 கிலோகிராம் ஆப்பிளோட விலை வந்து எப்படி இருக்கும்னா வாழைப்பழத்தை விட 2 மடங்கு அதிகம். ஸோ வாங்கப்பட்ட விலை ஆப்பிளோட விலை வந்து 1800 ரூபா, வாழைப்பழங்கள் வந்து 600 ரூபா. ஸோ 50 கிலோ வாங்குறாங்க. அதில் ஆப்பிள் வந்து 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாழைப்பழம் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா எத்தனை கிலோ ஆப்பிள் எத்தனை கிலோ வாழைப்பழம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்வி. இவ்வளோ தான். ஸோ இனியா வாங்கிய ஆப்பிள்கள் எடை வந்து x. ஸோ ஆப்பிள் எடை வந்து கொடுக்கல, விலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண x எடுத்துக்கலாம். இனியா வாங்கிய வாழைப்பழம் எடை வந்து 50 மைனஸ் இங்கே வந்து ஆப்பிள் x வச்சிருக்கோம். மொத்தம் எத்தனை கிலோ 50 கிலோ. 50 மைனஸ் x கிலோகிராம் தான் வாழைப்பழங்கள். ஸோ ஆப்பிளோட விலை நமக்கு கொடுத்துருக்காங்க 1800 ரூபா. ஸோ கணக்கின்படி 1 கிலோ ஆப்பிள் விலை வந்து வாழைப்பழம் 2 மடங்கு அதிகம். ஸோ அப்போ 2 × 600 டிவைட் பை 600 அப்படிங்கிறது வாழைப்பழம் விலை டிவைட் பை 50 மைனஸ் x. ஸோ இது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து 600 ரூபா, சப்போஸ் 10 ரூபா அப்படின்னா ஒரு பொருளோட விலை 2 ரூபா அப்படின்னா 5 ரூபா இல்லையா, அந்த ஃபார்மேட் தான். ஸோ இது வந்து விலை, இது வந்து பொருள். ஸோ எத்தனை பொருள் என்ன அந்த விலை வந்து வகுக்கணும் இல்லையா, ரைட்டா. ஸோ 10 ரூபா 2 சாக்லேட் என்ன வரும், 5 ரூபாய்க்கு 5 வருமா. ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 600 டிவைட் பை 5 மைனஸ் இது வந்து 2 மடங்கு. இதுதான் வாழைப்பழத்தோட விலை 600 ரூபா 50 மைனஸ் x. சப்போஸ் இது எவ்வளோ நமக்கு தெரியாது, எவ்வளோ ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு நம்ம 40 கழிச்சு போடுவோம். சப்போஸ் 10 கிலோ வாங்கியிருக்காங்க ஆப்பிள்னா மீதி 40 வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதோட விலை தான் 1800 ரூபாய். ஸோ 1 கிலோ ஆப்பிளோட விலை வாழைப்பழம் விலையை போல 2 மடங்கு. 1 கிலோ ஆப்பிளோட விலை இது வாழைப்பழத்தோட எடை விலை. ஓகேவா, இந்த வாழைப்பழத்தோட இது 1 கிலோ ஆப்பிளோட விலை. ஓகேவா, இது வந்து ஆப்பிளோட எடை எத்தனை கிலோ, அது நம்ம எத்தனை எடுத்துருக்கோம், எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விலைக்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தை இவ்வளோ விலைக்கு இத்தனை கிலோ இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்காங்க, இத்தனை கிலோ இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதை விட 2 மடங்குன்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ 1 கிலோ ஆப்பிளோட விலை எவ்வளோ அப்படின்னா 1800 பை x. அவ்வளோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், கரெக்டாக. ஸோ மேலும் அவள் வாங்கிய வாழைப்பழத்தின் விலை வந்து 600 ரூபா. வாழைப்பழத்தோட விலை வந்து கொடுத்துருக்காங்க, விலை தான் கொடுத்துருக்காங்க, கிலோ கொடுத்து 1 கிலோ வாழைப்பழத்தின் விலை வந்து 600 டிவைட் பை 50 மைனஸ் x. ஸோ 1200 டிவைட் பை 50 மைனஸ் x ஈக்குவல் டு, அதாவது 2 அதான் 1800 டிவைட் பை x ஈக்குவல் டு 12. அதாவது 2 0 கேன்சல் ஆயிடுது. 12 டிவைட் பை 50 மைனஸ் x ஈக்குவல் டு 18 டிவைட் பை x. ஸோ 12x ஈக்குவல் டு 18 இன்ட்டு 50 மைனஸ் x. இந்த பக்கத்தில் இருந்து பெருக்கலாம் மாறிடுது. ஸோ இது அப்படியே ஈஸியாக பெருக்கலாம். 50 இன்ட்டு 18 எப்படி பெருக்கலாம், 10 + 8 நான் பிரிச்சுட்டேன். ஸோ 10 பேருக்கு ஈஸி 500, 8 பேருக்குன்னா 0 போட்டு 8 40. ஸோ 900. ஸோ 900 மைனஸ் 18x. ஆல்ரெடி 12x இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 18x இந்த போனால் ப்ளஸ் 18x மாதிரி ஈக்குவல் 900. ஸோ இந்த 30x இங்கே ஆல்ரெடி இங்கே x. ஓகேவா, 18 + 10 10 20 20 10 30 30x ஈக்குவல் 900. அப்போ x ஈக்குவல் 30. இனியா வாங்கிய இரு பழங்களின் எடைகள் ஆப்பிளோட எடை 30 கிலோ, வாழைப்பழத்தோட எடை 20 கிலோ. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், மொத்தமாக 50 கிலோ வாங்கியிருந்தாங்க. மொத்தமாக எவ்வளவு 50 kg வாங்கியிருந்தாங்க. அது நம்ம எக்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சோம். எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், ஆப்பிளோட விலை எடுத்துருக்கோம். அப்போ 30 கிலோ என்னது ஆப்பிள் வாங்கிட்டாங்க. மீதி 20 கிலோ என்ன இருக்கும், வாழைப்பழமாக இருக்கும். வாங்கி ஆப்பிளோட விலை 30 கிலோ, வாழைப்பழம் விலை 20 கிலோ.
புரியுது இல்லையா? ஸோ இந்த சம்ல என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப சிம்பிளா நமக்கு எது தெரியும், ஆப்பிளோட விலை எடை வந்து தெரியாதுங்கிறனால எக்ஸ் வச்சுக்கிறோம். அப்போ வாழைப்பழத்தோட விலை 50 - எக்ஸ். ஆப்பிளோட விலை வந்து கொடுத்துருக்காங்க 1800 கணக்கின்படி 1 கிலோ ஆப்பிளோட விலை வந்து வாழைப்பழத்தோட விலை 2 மடங்கு. இப்போ இந்த ஸ்டெப் தான் முக்கியம். ஸோ இது வந்து 1800 ஆப்பிளோட விலை, இந்த விலைக்கு எவ்வளோ, அதே மாதிரி 50 - எக்ஸ் 2 போட்டோம்னா இது வந்து இது என்னன்னு சொல்லி எழுதியிருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணிட்டே வந்தா வேலை முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே எக்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ இதோட சாப்டர் 3.6 அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க் யூ.